மூணாவது நபர்ன்றது ஒருத்தர் உங்களுக்கு மீடியேட்டராக இருந்து இது அழகாக எங்கேயுமே நீதிமன்றமே போகாத அளவுக்கு உங்களுக்குள்ளே காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா காலதாமதன்றது யார் பக்கம் எப்படி வேணாலும் இழுக்கலாம். அதாவது அவங்க கூட பிறந்தவங்க இவங்க கூட பிறந்தவங்க அப்படின்னு சொல்லி யாராவது உள்ளே வந்தாங்கன்னா அவங்க ஒரு புள்ளி வச்சு கோலம் போட்டு உங்கள் கதையை சிக்கலாக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அந்த இதுக்கு இடம் கொடுக்காது. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளி எதன் அடிப்படையில் பலாபலன் ஆய்வு பண்ணலாம் இந்த 2024 அப்படின்றத காட்டிலும் இந்த உத்தராயணம் அப்படின்றது எப்படிப்பட்ட பலாபலன்களை நமக்கு தரப்போகுது, ஒவ்வொரு ராசிக்கும் தரப்போகுது அப்படின்றது பார்க்குறப்ப, ஏன்னா ஒரு ஆண்டுக்கு 2 அயனங்கள் இருக்குது. அயனம்ன்றது பயணத்தை சொல்லக்கூடியது. உத்தரம் அப்படின்னா வடக்கு நோக்கிய பயணம், அதாவது சூரியனுடைய வடக்கு நோக்கிய பயணத்தை வந்து உத்தராயணமாகவும், சூரியனுடைய தெற்கு நோக்கிய பயணம்ன்றது தட்சிணாயனமாகவும் சொல்லப்படுது. அப்போ உத்தராயணத்துக்கு என்ன இருக்கும், தட்சிணாயனத்துக்கு என்ன இருக்கும் அப்படின்னம்னாக்க, உத்தராயணம்ன்றது தை முதல் ஆணி வரை, ஆணி கடைசி வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி ஆடி 1 முதல் மார்கழி கடைசி வரைக்கும் உள்ளது தட்சிணாயனம். அப்போ உத்தராயணம்ன்றது தேவர்களுக்கு பகல் பொழுதாகவும், தட்சிணாயனம்ன்றது தேவர்களுக்கு இரவு பொழுதாகவும் கருதப்படுது. அதனால தான் இரவு பொழுது அப்படின்றது அந்த இடத்துல கூல் அதிகமாக இருக்கும், பகல் பொழுதுன்றதில் ஹாட் அதிகமாக இருக்கும். அதனால தான் ஆண்கோள்கள் வலிமை உத்தராயணத்துலேயும், பெண்கோள்கள் வலிமை தட்சிணாயனத்துலேயும் இருக்கும். அதனால தான் பெண்கோள்கள் அப்படின்றப்ப இந்த இடத்துல பயிர்களை நம்ம மிகப்பெரிய அளவில் விவசாயம் சார்ந்த பூமியாக இருக்கவும், இந்த உலகம் வந்து ஈரத்தை, அதாவது மழை மற்றும் அந்த குளிர் தன்மைகள் பூராமே தட்சிணாயனத்தில் தான் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால தான் இந்த ஆடி மாதம் ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்றோம். அப்போ ஆடியில் நம்ம வந்து விதைச்சி தையில் அறுவடை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்போ தையிலேருந்து உங்களுக்கு ஆணி வரைக்கும் உள்ளது பகல் பொழுதுன்றப்ப அந்த இடத்துல வெப்பமும் அதிகமாக இருக்குது, காற்றும் அதிகமாக இருக்குது, ப்ளஸ்ஸு வன்மமான தன்மைகள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை. அதனால தான் எப்பவுமே வாரை பொறுத்த வரைக்கும் கூட உத்தராயணத்தில் ஏதாவது வாரம் ஏற்பட்டால் அது மிகப்பெரிய அளவில் நீண்ட சேதங்களையும் நீண்ட நெடிய நாட்களையும் எடுத்துக்கும். அதே தட்சிணாயனத்தில் எடுத்துக்கிட்டோம்னாக்கா அது வந்து குறுகிய காலத்திலேயே முடிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது வந்து மெல்லமாக, அதாவது மண்ணுளி பாம்பு மாதிரி சின்னதாக, அதாவது எடுப்பில் இருந்த வீரியம் கடைசியில் இருக்காது. ஆனால் உத்தராயணத்தில் எப்படின்னாக்கா அது எடுக்கிறது சின்னதாக இருக்கும், ஆனால் பெரிய அளவில் பிளாஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால தான் இந்த ஆண்டுன்றது உங்களுக்கு எப்படிப்பட்ட தன்மையில் இருக்க போகுது அப்படின்றப்ப அதிகமாக மேஜராக ரோல் பண்ண, எப்பவுமே சில அயனங்களுக்கும் சரி சில வருஷங்களுக்கும் சரி எந்த மாதிரியான கோள்கள் ப்ளே பண்ணோம் அப்படின்னு பார்க்குறப்ப, இந்த 2024 அப்படின்றது அதிகமாக மேஜராக ரோல் பண்ணக்கூடிய கோள் அப்படின்னு பார்க்குறப்ப ராகுவை தான் மெயினாக எடுத்துக்கணும், சனியை எடுத்துக்கணும். அந்த ராகு யாரை சார்ந்திருக்காரு அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு புதன் எடுத்துக்கணும். அப்போ புதன், ராகு, சனி மட்டும்தான் மேஜர் பிளேயராக இருக்க போகிறாங்க. எப்பயுமே ஒரு கிரிக்கெட் டீமாக இருந்தால் கூட அதில் வந்து ஆல்ரவுண்டரு முக்கியமான பர்சனாக கருதப்படுவாங்க. அதாவது பேட்ஸ்மேன் மட்டும் அல்லது பவுலர் மட்டும் அப்படின்னம்னாக்கா அது கொஞ்சம் செகண்டரி தான். ஆல்ரவுண்டர்னாங்க அவனை நம்பவும் முடியாது. ஏன்னாக்கா பேட்டிங் பண்ணுவான், ஃபீல்டிங் பண்ணுவான், பவுலிங்கும் போடுவான். அப்படின்றப்ப அவன் வந்து கலட்டுறதுன்றது பெரிய பவுலிங்கை ஃபேஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அதில் அவன் அவன் விக்கெட்டை கலட்டுறதா இருக்கட்டும், அவனை ஃபீல்டிங்கை நெக்லெக்ட் பண்ணுறதா இருக்கும், எல்லாமே டஃப்பு. அதனால தான் ஆல்ரவுண்டர்ன்றது எல்லா டீம்லேயும் ரொம்ப ஸ்கேர்சிட்டி இருக்கும், அதாவது பற்றாக்குறை இருக்கும். அதுபோல் இந்த இடத்துல என்னென்னா யார் ஆல்ரவுண்டராக இருக்க போகிறாருனாக்கா ராகு சாரத்தில் இருக்கக்கூடிய சனி. ராகு யாரில் இருக்காருனாக்கா அவர் ரேவதி புதனுடைய சாரத்தில். இப்போ மேஜர் இந்த இடத்துல என்னன்னாக்கா குருவை பொறுத்த வரைக்கும் கூட அவர் அடுத்தது இப்போ நட்பு பெற்ற ராசியில் இருக்கார் செவ்வாயில், அடுத்து பகை பெற்ற ராசியில். ஆனால் உள்ளே இருக்கிற பிளேயர் பூராமே, அதாவது ஸ்டார்ஸ் பூராமே சூரியன், சந்திரன், செவ்வாய் 3மே நட்பு பெற்ற தன்மைகள் இவருக்கு உண்டு, குருக்கு உண்டு. அதனால் பெருசாக ராசி மாறினா கூட தன்னுடைய பவர் மாறாது அவர்கிட்ட. எனக்கு பகைவர் வீட்டில் இருந்தால் கூட அங்கே நம்ம ஒரு எனிமி வீட்டுக்கு போகிறோம், அந்த எனிமி வீடு தான். ஆனால் போனதும் அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் பூராமே நம்மளுடைய ஃப்ரெண்டாக இருந்தாங்கனாக்கா அந்த வீடு நமக்கு ஒரு இன்கன்வீனியண்ட்டாக தெரியாது. அதே டயத்தில் நீங்கள் ஒரு நட்பு பெற்ற வீட்டுக்கு போகிறீங்க, ஆனால் உள்ளே இருக்கிறது பூரா எளிமையாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த வீடு நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது, ரொம்ப இன்கம்ஃபர்ட்டாக இருக்கும், எப்போ வெளியே வந்தால் போதுன்னு இருக்கும். இதில் இந்த அது போல் தான் குருக்கு அடுத்த 2024 ஷிஃப்டிங்கிறது கிட்டத்தட்ட மேசத்துலேருந்து ரிஷபம்ன்றது அவருக்கு கம்ஃபர்ட் ஜோன் தான். அதனால் இப்போ இருக்கிறத விட அவர் இன்னும் பீஸ்ஃபுல்லாக மாறுவார். ஆனால் இந்த இடத்துல மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறதுன்றது இன்னும் சொல்லப்போனால் இந்த செவ்வாய் தவிர அனைத்து, அதாவது ஆண்கோள்கள் பூராமே உத்தராயணத்தில் தான் இருக்குது அட் ப்ரெசண்ட்டு. அதாவது குருவும் அங்கே தான் இருக்கார், சூரியனும் அங்கே தான் இருக்கார். அடுத்து உங்களுக்கு
சனி ராகு தான் மேஜர் பிளேயர், அவங்களும் அங்கே தான் இருக்காங்க, உத்தராயணத்தில் தான் இருக்காங்க. அப்போ இந்த இடத்துல எந்த செக்டாரில் மிகப்பெரிய அளவில் ஏற்ற இறக்கங்கள் இருக்குன்றப்ப அதிகபட்சம் பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய ப்ளே பண்ணக்கூடிய தன்மை அப்படின்றது திடீர் அதிர்ஷ்ட யோகங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தன்மைகள் அது அதிகமாக ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள். அப்போ இந்த ஆண்டுன்றது ஃப்ளக்சுவேஷன் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதிகபட்சம் இன்னும் சொல்லப்போனால் ஒரு 6 இந்த உத்தராயணம் முடிவுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா 75,000 கூட சென்சஸ் வர்றதுக்கான ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. ஏன்னாக்கா அதுக்கு மேலே ஒரு பெரிய அப்பு பெரிய டவுனு. அப்போ இதில் என்னன்னாக்கா யார் வேடிக்கை பார்க்குறாங்கன்னா வேடிக்கை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, யார் துணிஞ்சு முத்து குளிக்கிறாங்களோ அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ இந்த இடத்துல ஷேர் மார்க்கெட் அப்படின்றதே உங்களுக்கு வந்து ஒரு கேம்பிளிங்காக நினச்சா கேம்பிளிங்கு, அல்லது அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக நினச்சா இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதை குருவாக மட்டும் பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும், ராகுவாக நினச்சா கேம்பிளிங்காக இருக்கும். அதாவது ட்ரேடிங் இன்ட்ராடே, அதாவது ட்ரேடிங் இன்ட்ராடே பார்த்திங்கன்னா ஹோல்டிங் பார்த்திங்கன்னா குரு தான் செய்வார், ட்ரேடிங்கும் இன்ட்ராடேயும் பண்ணுறது நம்மளுடைய ராகு தான் பண்ணுவார். அதனால தான் ஷேர் மார்க்கெட்லேருந்து உள்ளே இறங்கி ஏறணுன்னாலே அவங்களுக்கு இந்த ஜாதகத்தில் அனுகூலமான திசாபதிகள் நடக்கணும், அதே மாதிரி கிரகநிலைகள் இருக்கணும். 2, 5, 8, 11 இருந்தால் மட்டும்தான் அவங்களால அதில் பெரிய அளவில் எடுக்க முடியும். ஏன்னா இந்த இடத்துல என்னென்னா ஒரு ஷேரில் இறங்குவாங்க, நஷ்டத்தில் வெளியே வருவாங்க, அதே ஒரு நபர் வந்து லாபத்தோடு வெளியே வருவார். அப்போ ஒரே ஷேர் தான், பட் ஒருத்தர் நஷ்டத்தில் வெளியே வர்றார், ஒருத்தர் லாபத்தில் வெளியே வர்றார். அப்போ வெளியே வர நேரம் அப்படின்றது அவருக்கு தகுந்த நேரமானாக்க அது டேஞ்சரஸான நேரமாக இருக்குது அல்லது அனுகூலமான நேரமாக இருக்குது. அது உங்களுடைய பர்சனல் சார்ட்டாக பார்த்துக்கங்க. இந்த இடத்துல உத்தராயணம் அப்படின்றது மேஜராக ப்ளே பண்ண போகிறதுன்றது ராகு அண்டு சனி தான். ராகு புதன் காலில் இருக்கார், அப்போ புதனை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இந்த சனி வந்து ராகு காலில் தான் இருக்கார், அப்போ பலமாக செயல்பட போகிறதுன்றது ராகு தான். இந்த ராகுவும் சனியும் புதனும் எப்படிப்பட்ட தன்மையில் ஒவ்வொரு ராசிக்கும் தரப்போகிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு February 6 பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாயும் உத்தராயணத்துக்குள்ளே நுழைஞ்சிடுவார். அப்போ இந்த இடத்துல அந்த நுழைஞ்சாலும் லாஸ்ட் இயர் உங்களுக்கு ப்ளே பண்ணது சந்திரன் நின்ற கால் பார்த்தீங்கன்னாக்கா சித்திரையில் இருந்தார், தேய்பிரை சந்திரனாக இருந்தார். பெருசாக அனுகூல பலன்கள் தர்றதுக்கு முடியல. நம்ம பலன்களை சொல்லுவோம், எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து நெகட்டிவ் பலன்களை குறைச்சிட்டு பாசிட்டிவ் பலன்களை சொல்ல முடியுமோ அவ்வளோதான் சொல்ல முடியும். எனக்கு நெகட்டிவ் சொன்னோம்னாக்கா உங்களுக்கு மனசு ஃபங்க் ஆகிடும். அதாவது இதெல்லாம் நடக்குமா அப்படின்றது நீங்கள் ஒரு எப்பவுமே தன்னம்பிக்கை உடைக்கிற மாதிரி விஷயங்களை நிறையா நம்ம சொல்லக்கூடாது. ஒரு சொல்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவாங்கன்னாக்கா அதை அக்செப்ட் பண்ணுறதுன்றது வேறு, யதார்த்தமாக ஏற்றுக்கிறதுன்றது வேறு. ஆனால் அது இதெல்லாம் நடக்குமா அப்படின்ட்டு நீங்களே டிப்ரெஸ் ஆகிட்டிங்கனாக்கா அது தர விளைவுகள் பார்த்திங்கனாக்கா நெகட்டிவ் விளைவு நிறைய தரும். அதனால தான் அதிகபட்சம் ஒரு 10% பாசிட்டிவ் இருந்தால் கூட அதை ஒரு 30%, 40% சொல்கிறதும், 90% நெகட்டிவ் இருந்தால் கூட அது 50%, 60% சொல்கிறதும். இதே டைமில் உங்களுடைய பர்சனல் சார்ட்டை நீங்கள் தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற பட்சத்தில் அதை டீட்டெயிலாக சொல்லுவோம். ஆனால் ஜென்ரலாக ராசி பலன் அப்படின்னு சொல்கிறப்ப அதனால தான் நீங்கள் வல்லவர் நல்லவர் வள்ளல் அப்படின்னு எல்லாத்தையும் கயிறு திரிக்கிற வேலையெல்லாம் எல்லா ஜோசியர்டையுமே இருக்கும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டேன். எப்படிப்பட்ட கேரக்டரில் நீங்கள் இருப்பீங்க, ஏன்னா யதார்த்தமான விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிறதும் தெரிஞ்சுக்கிறதும் நல்லது. அந்த மாதிரி தன்மையில் தான் நான் என்னுடைய வீடியோஸ்கள் புறமே இருக்கும். அதனால் நான் வந்து ஒரு கூட்டி குறைச்சி சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவுன்னா அவ்வளோக்கா வச்சுக்க மாட்டேன். ஏன்னா யதார்த்தத்தை உண்மையாக சொல்லிட்டு போவோம், அக்செப்ட் பண்ணுறவங்க பண்ணுங்க அப்படின்னு போயிடுவேன். அதனால் இந்த இடத்துல இந்த உத்தராயண காலத்தில் எப்படிப்பட்ட சுப பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கு நடக்கும்னு பார்க்குறப்ப கடகராசி நேயர்களுக்கு இந்த உத்தராயண காலம் எப்படிப்பட்ட சுப பலனை தரப்போகுது அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு அட் ப்ரெசண்ட்டு 6ஆம் பாவம் தான் ப்ளே ஆகிட்டுருக்கு. 6ன்றது ஜாபை சொல்லலாம், கடன்கள் சொல்லலாம், பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள் சொல்லலாம். இது எல்லாமே அதாவது ஜாப் வைஸு கொஞ்சம் இடர்பாடுகள் நிறையா இருக்குது, ஃபேமிலி வைஸு இஷ்யூஸ் அதிகமாக இருக்குது, அதே மாதிரி கடன் வழி அழுத்தங்கள் நிறையா இருக்குது. இப்போ இடத்த விட்டு இடம் மாறுறதுக்கோ அல்லது இடத்த காலி பண்ணுறதோ அல்லது வேறு இடம் போகிறதுக்கான ஷிஃப்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கிற கேது, அது செவ்வாய் சாரம் பெற்ற கேது, செவ்வாய் 2ஆம் பாதம் அப்படின்றப்ப அதே இடத்துல ஸ்ட்ராங்காக. அப்போ தடைன்றது தகவல் வர்றதுக்கான வாய்ப்போ அல்லது உங்களுக்கு ஒரு நெருக்கடி அப்படின்றது அது தீராத கணக்கில் இருக்கிற மாதிரி தோணுமோ ஒழிய அது பெரிய அளவில் கிடையாது. ஏன்னா 3ஆம் இடத்துல இருக்கிற கேதுன்றது சில குறுகிய கால தடை. இப்போ இன்றைக்கி அதாவது அடுத்த வாரம் அடுத்த மாதம் இந்த மாதிரி ஒரு அதிகபட்சம் உங்களுக்கு 6ஆம் இடம் தான் ஒர்க் பண்ணுதுன்றது. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் மற்றும் செவ்வாய் யார் உங்களுக்கு யோகாதிபதி தான், அதாவது 5க்கும் 10க்கும் உடைய அதிபதி. இப்போ ஜாப் வைஸு ஒரு மாற்றம் அல்லது ட்ரான்ஸ்ஃபர் மாதிரியோ அல்லது எதிர்பார்ப்பு இருந்துகிட்ருக்கு, அல்லது வேலையே இல்லை அப்படின்னா கூட வேலைக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது அரசாங்க வேலை இருக்குனாக்கா அது கூட ஓரளவுக்கு பாசிபிள் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கிற சூரியன், அவரும் சுயசாரம் பெற்ற சூரியனாக இருக்கார். அதுவும் உங்களுக்கு
உத்திராடம் 2ஆம் பாதம் அப்படின்றப்ப உங்களுக்கு ஸ்ட்ராங்கான 7ஆம் பாவத்தை இண்டிகேட் பண்ணுறாரு. அப்போ வேலை வழி இருக்கவங்கள விட சுயதொழில் வழி இருக்கவங்க கொஞ்சம் சர்வைவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. ஏன்னா ஜாப் வைஸு ஒரு மாற்றம் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் 7 கூடை நெட்டில் இருக்கிறது, அது ராகு காலில் இருக்கார். ராகு உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கப்போ அட் ப்ரெசென்ட் அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தால் கூட அந்த பிஸ்னஸில் ஒரு சின்னதாக ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த 6ஆம் இடம் அப்படின்றது உங்களுக்கு குடும்ப சூழல் தான் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ கேஸ் வழி, கோர்ட்டு வழி ஏதாவது உங்கள் டைவர்ஸ் கேஸோ அல்லது உங்களுடைய ப்ராப்பர்ட்டி இஷ்யூஸ் கேஸோ அல்லது ஏதாவது ஒரு நிலவலம் தொடர்புடைய கேஸோ அல்லது வீடு வாசல் சம்மந்தப்பட்ட கேஸ்கள் இருந்துச்சுனாக்கா அதெல்லாம் இப்போதைக்கு ஆறப்போடுங்க. ஒன்றுமே அது வந்து சஃபல் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் துரிதப்படுத்துகிறதோ அல்லது அது சம்மந்தப்பட்ட முயற்சிகள் எடுத்தாலும் எதுவாக இருந்தாலும் இப்போதைக்கு உங்களுக்கு ஃப்யூச்சரும் 8ஆம் பாவம் தான் வேலை செய்யுது. 8ல் ஆல்ரெடி உங்களுக்கு சனி இருக்கார். ப்ளஸ் யார் இருக்காருனாக்கா சனியோட சேர்ந்து சந்திரனும் அட் ப்ரெசன்ட் டைமில் அதே டயத்தில் உங்களுக்கு ராகுவோட சாரத்தில் தான் இருக்கார். அப்போ சனி சந்திரன் சேர்க்கை 8ல் நடக்குது அப்படின்றப்ப அந்த இடம் எப்போயுமே சனியும் சந்திரனும் சேர்ந்தால் அந்த இடம்ன்றது ஒரு புனர்வியோகம்னு சொல்லக்கூடிய தன்மையை பெறும். அது 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால 8 பற்றிய சிக்கல்கள் அனைத்துமே தீர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்போயுமே 8ஆம் இடத்துல சந்திரன் மறைகிறது, உங்களுடைய ராசி அதிபதி 8ல் தான். அப்போ நீங்கள் எவ்வளோ தான் எஃபர்ட் போட்டால் கூட அது இப்போதைக்கு பெரிய அளவில் சக்ஸஸ் தராது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், கிடப்பில் போட்டிங்கனாலே அது அழகாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது அதிகபட்சம் உங்களுக்கு மார்ச்சுக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு அனுகூலமான பலனை தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ ஒரு கேஸ், கோர்ட்டு, இந்த மாதிரி வம்பு வழக்கு அல்லது ஏதோ ஒரு சிக்கல் ஜாமீனில் கழுத்து போட்டோ ஏதோ ஒரு நீங்கள் நெகட்டிவாக போய் ஒரு உங்கள் மேலே ஏதாவது கேஸ் அலிகேஷன் ஆகி ஃபைல் பண்ணி அல்லது உங்கள் மேலே ஒருத்தர் யாராவது அலிகேஷன் பண்ணி ஏதாவது ஒரு நெகட்டிவான தன்மையில் உங்களை மேலே வேணும்னே அபாண்டமாக சொல்கிறதுக்கான வாய்ப்புகளோ அல்லது உறவினருக்குள்ளேயே உங்கள் மேலே ஒரு வேண்டாத தன்மையில் வெறுப்பை காட்டுறதுக்காக சில எடுக்கப்பட்ட ஒரு நெகட்டிவான விஷயங்களோ அது எல்லாமே உங்களுக்கு ஒரு 2 மாதம் மட்டும் பொறுத்துக்கங்க. உங்களுக்கு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சுக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் ரெக்கவர் கிடைக்கும். அதனால் நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா 10ல் இருக்கிற குரு உங்களுக்கு அட் ப்ரெசண்ட்டு கேதுவோட 4ஆம் பாதத்தில் இந்த டைமில் இருந்தால் கூட அவர் மே மாதம் வந்து உங்களுக்கு ராசிக்கு 11ல் வரப்போ அப்போ 6 குடைவன் 9 குடைவன் 11ல் வர்றது அப்படின்றது ஜாப் வைஸு உறுதியான மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதேமாதிரி சொந்த தொழில் பண்ணிங்கனாக்கா அதில் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை பார்க்கலாம். ஏன்னா அவர் வந்து அந்த இடத்துலேருந்து 11ஆம் இடத்துலேருந்து நேரடியாக உங்களுடைய 7ஆம் இடத்தை தான் பார்வையிடுவார் குரு. அப்போ 7ஆம் இடத்துக்கு அதிபதி, அதாவது 7ஆம் இடத்துக்கு அதிபதி யார்? சனி. சனி 8ல் மறைஞ்சால் கூட சுயதொழில் சார்ந்த விஷயங்களை உங்களுக்கு மேக்கு பிறகு அட் ப்ரெசென்ட் அப்போ இந்த உத்தராயண காலத்திலேயே கிட்டத்தட்ட சித்திரையிலேயே அந்த வேலை மாற்றமாக இருந்தாலும் சரி, தொழில் மாற்றமாக இருந்தாலும் சரி, புதிய தொழில்னால் இந்த பிஸ்னஸ்லேயே நீங்கள் பெரிய அளவில் கன்வர்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு அல்லது புதுசாக ஏதாவது அடுத்த லெவலுக்கு நான் ஏதாவது ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படின்னா அது செய்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. அதனால் இந்த டைம் வந்து கடகராசிக்கு புனர்பூச நட்சத்திரம் அப்படின்றவங்க கிட்டத்தட்ட அதில் ஒரு பாதம் தான் இருக்குது. அந்த ஒரு பாதத்துக்கு உண்டான குருவும் உங்களுக்கு அட் ப்ரெசென்ட் 10ல் தான் இருக்கார். நம்ம ஏற்கனவே 1 இயராக நம்ம சஃபர் ஆகிட்டுருக்கோம். இதே டயத்தில் பூசம் தான் பெரிய அளவில் பாதிக்கப்பட்ட ஒரு ஸ்டாரில் அட் ப்ரெசென்ட் இப்போ ஆயில்யமும் சேர்ந்துக்குச்சு. ஆயில்யம் வந்து இப்போ அதுக்கு அதிபதியும் இப்போ 6ஆம் இடத்துல இருக்கார். அப்படின்றப்ப ஆயில்யம் அப்படின்றது உங்கள் ராசியிலே இருக்கக்கூடிய நட்சத்திரம். அவரோட அதிபதி புதன், அவரும் போய் இப்போ 6ஆம் இடத்துல. ஆனால் 3, 12 கூட நான் 6ல் போகிறது பெஸ்ட்டு. ஏன்னா அறிவு வந்து இதுவரைக்கும் தேடாத அறிவு, இதுவரைக்கும் கற்காத கலை, இதுவரைக்கும் நீங்கள் பயிலாத ஒரு விஷயம், இதெல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். எப்போயுமே புதனை பொறுத்த வரைக்கும் மறைவு பெறுறது நல்லது. ஏன்னாக்கா மறைவுனாக்கா நீங்கள் எப்போ ஏதாவது ஒரு புக்கு படிக்கணும் அல்லது ஏதாவது ஒரு நாலேஜ் கேதர் பண்ணணும் அப்படின்னு எப்போ நினைப்பீங்கனாக்கா நீங்கள் ஃப்ரீ டைம் அல்லது எந்த வேலையும் இல்லாமல் நீங்கள் சும்மா இருக்கிறப்ப ஒரு புக் எடுத்து வச்சுட்டு படிக்கிறதோ அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து தெரிஞ்சு வச்சுக்கிறதோ இது மாதிரிலாம். இப்போ உங்களுக்கு வந்து வேலை இல்லை, அடுத்த வேலைக்காக வெயிட்டிங்கில் இருக்கோம் அல்லது ஜாப் ஒரு தேக்கமாக இருக்குது, அதாவது பிஸ்னஸ் ஒரு தேக்கமாக இருக்குது, அடுத்த பிஸ்னஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஆல்ரெடி கண்டச்சனின்றது இப்போ அஷ்டமத்து சனியாக கன்வெர்ட் ஆகிருக்கு, சனியும் வேறு. ஆனால் ஒரே ஒரு ப்ளஸ் என்னன்னாக்கா அவர் ராகு சாரத்தில் ஷிஃப்ட் ஆனது மிகப்பெரிய யோகம். அது ஒன்று. ஏன்னா ராகு 9ல் இருக்கார். சில ஒரு தகப்பனார் ரேஞ்சில் உள்ள நபர்களுக்கு கொஞ்சம் அந்த டைம் வந்து அவங்க ஹெல்த் வைஸ் இஷ்யூஸை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அவ்வளோதானே ஒழிய நீங்கள் வந்து வேலையில் மாற்றம், தொழிலில் மாற்றம், பிஸ்னஸில் மாற்றம் இதெல்லாமே கிடைக்கிறதுக்கு ஒரு சின்ன கேப்பு கிடைக்குது பாருங்கள். அதில் வந்து உங்களுக்கு நாலேஜ் அதிக அளவில் கேதர் ஆகும். ஏன்னா 5ஆம் அதிபதி யாருனாக்க செவ்வாய் இருக்கிறதும் அட் ப்ரெசென்ட் இப்போ சுக்கிரன் சாரத்தில் தான் இருக்கார். சுக்கிரன் உங்களுக்கு 5ல் தான் இருக்கார். அப்போ புதுசாக ஒரு ஐடியா. இப்போ என்னன்னாக்கா இது வேலை கிடைக்கிறதுக்கு என்ன செய்கிறது, இந்த பிஸ்னஸை நான் இறங்குறதுக்கு என்ன செய்கிறது, இது சரியான தருணமா, இது சரியான நேரமா, இது வந்து இந்த இடத்துல நம்ம இறங்கினா சக்ஸஸ் ஆகுமா. சனி 8ல் போய் மறைஞ்சாலும்
உங்களுக்கும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வந்து பிரிவுபட்டோ அல்லது கேஸு கோர்ட்டு இந்த மாதிரி சிக்கலோ அல்லது அது சம்மந்தப்பட்ட அப்படியே புழுங்கிக்கிட்டே இருக்கிறதுக்கு. அதாவது இப்போ என்னன்னாக்கா எப்போ வெடிக்கணும் சரியாத அளவுக்கு ஒரு எர்த்குவேக் மாதிரி அப்படியே கம்முன்னு இருக்கும். ஆனால் ஒரு பிரவாகம் வர மாதிரி. ஆனால் இதில் பிரவாகம்லாம் வராது, புஷ்ஷுன்னு தான் போகும். ஏன்னாக்கா உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிற குரு அவருடைய 5ஆம் பார்வையாக உங்கள் லக்னத்தை, அதாவது லக்னத்தைனாக்கா ராசியை 2ஆம் இடத்தை பார்வையிடுறாரு, அதாவது சிம்மத்தை பார்வையிடுறாரு. அப்போ அதாவது கருத்து வேறுபாடு பட்டு பிரியிறான் அப்படின்னு இருந்ததோ அல்லது ஏதாவது ஒரு புதிய நபர் வருகை அப்படின்னு இருந்ததோ இதெல்லாமே என்னென்னாக்கா உங்களுக்கு இப்போ மறுமண திருமணத்துக்காக வெயிட் பண்ணுறதா இருக்கட்டும், அது உங்களுக்கு இந்த மே மாதத்துக்கு பிறகு கன்ஃபார்மாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னாக்க மே கூட மார்ச்சுக்கு பிறகு அதுக்கு தகுந்த அனுகூலமான பலன்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ கேஸ் கோர்ட்டு கூட அதிகபட்சம் மார்ச்சுக்கு மேலே இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏதாவது டிவோர்ஸ் கேஸாக இருக்கட்டும், நீங்கள் வந்து பிரிஞ்சு போகிறதுக்கான அல்லது நீ இதெல்லாமே என்னன்னாக்கா 3ஆம் இடத்துல கேது செவ்வாய் சாரம் பெற்றிருக்கிறதுனால நீங்கள் வந்து கோர்ட்டுக்கே போனாங்க. நீங்கள் வந்து என்னென்னா உட்காந்து பேசிய சரி ஒத்து வராது, ஒத்து வரும், சரி இந்த மாதிரி விட்டு கொடுத்தோம்னாக்க சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அல்லது இவ்வளோ தூரம் எக்ஸ்ட்ரீமாக போயிட்டாப்புல, இவ்வளோ தூரம் எக்ஸ்ட்ரீமாக போயாச்சு, இதுக்கப்புறம் நானும் போயிட்டேன், அதுக்கப்புறம் இது வந்து சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னம்னாக்க அந்த மாதிரி ஒரு நீங்கள் டிசிஷன் எடுக்கிற பட்சத்தில் இது வந்து உட்காந்து பேசிய ஒரு மத்தியஸ்தமாகவே இப்போ என்ன கோர்ட்டு கேஸ்ன்னு போட்டோம்னாலே கிட்டத்தட்ட அதாவது அது யார் இழுப்பாங்க, நேச்சராகவே கோர்ட்டு கேஸ்லாம் இழுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ யாராவது ஒரு பெனிஃபிஷியருன்றது நடுவில் உள்ள பூந்து அது நீங்களாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய லைஃப் பார்ட்னராக இருக்கலாம் அல்லது உங்களுடைய லாயராக இருக்கலாம் அல்லது அவங்களுடைய லாயராக இருக்கலாம். யாராவது ஒருத்தர் தன்னுடைய பெனிஃபிட்டுக்காக இந்த காலத்தில் எல்லாமே பணம் சார்ந்த விஷயமாக தான் இருக்குது. எல்லாமே உடம்பு சார்ந்த தேவை இருந்தால் கூட பணம் சார்ந்தது அதை நிர்ணயம் பண்ணக்கூடிய தன்மையில் இடத்துல இருக்குது. அப்படின்றப்ப இந்த இடத்துல நீங்கள் என்னென்னா உட்கார்ந்து பேசினாலே சமயத்தில் முழுமையாக பிரியறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. அல்லது எனக்கான அடுத்த வாழ்க்கையோ அல்லது மறுமண வாழ்க்கையோ இருக்குது, ரெடியாக இருக்குது, அல்லது நான் அதுக்குண்டான காலகட்டங்களில் இருக்கேன். இப்போ அட் ப்ரெசென்ட் உங்களுக்கு இல்லை வேணாம் இந்த நபர் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. சரி சோலோவாக இருந்துருவீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லை நான் வந்து அடுத்த ஒரு பேரை நான் தேடுவேன் அப்படின்னம்னா பிட்வீன் அது எந்த காலகட்டத்தில் எனக்கு நடக்கும், அது எந்த காலகட்டத்தில் எனக்கு அது கிடைக்கப்பெறும் அப்படின்றத அப்படி அனுமானிச்சிங்கன்னா மட்டும்தான். ஏன்னா அதிகபட்சம் ஒரு 32லேருந்து 38க்குள்ளவே இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து மனசுக்குள்ளே நிறையா பேத்துக்கு உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த ஏஜுக்காரங்களுக்கு. அதாவது 30 to 42க்குள்ளவே வரும். பட் ஷார்ப்பாக பார்க்குறப்ப 32 to 38க்குள்ளவே இந்த ஏஜ் வைஸ் இருக்கவங்களுக்கு என்னன்னாக்கா இந்த கணவன் மனைக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள், டிஸ்பியூட்டுகள் ப்ளஸ் அதுலேருந்து முறிச்சுக்கிட்டு வெளியே போய் இண்டிவிஜுவலாக வாழலாம் அல்லது வேறு ஒரு ரீமேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணங்களை ஓட்டது. இப்போ சனி வேறு 8ல் தான் இருக்கார், ராகுவும் உங்களுக்கு 9ல் இருக்கார், மறுமண திருமணங்களை ஆதரிக்கிற தன்மையில் இருக்கார். ஏன்னா அவர் இருக்கிறது புதனுடைய சாரத்தில் இருக்கார். புதன் உங்களுக்கு 3க்கும் 12க்கு அதிபதி, அவர் 6ஆம் இடத்துல இருக்கார். யாரோட சாரத்தில்னாக்கா அவர் கேதுவோட சார், கேது 3ல். அப்போ 3ஆவது நபர்ன்றது ஒருத்தர் உங்களுக்கு மீடியேட்டராக இருந்து இது அழகாக எங்கேயுமே நீதிமன்றமே போகாத அளவுக்கு உங்களுக்குள்ளே காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த இது உங்கள் ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்குன்னாக்கா நீங்கள் தயவுசெய்து அதில் போக தேவையில்லை. அதாவது நீதிமன்றம் ஏறி தான் இந்த ஒரு தீர்ப்பை வாங்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. நீங்களாக 2 பேரும் அழகாக கருத்தொத்து போய் ஒரு மிச்சல் வாங்குறதோ அல்லது கருத்தொத்து போய் வேறு வாங்குறதோ பெஸ்ட்டு. ஏன்னா காலதாமதன்றது யார் பக்கம் எப்படி வேணாலும் இழுக்கலாம். நீங்கள் அதை வந்து இதில் போட்டு இழுத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது என்னன்னாக்கா அடுத்த ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கும் தடை அல்லது இந்த வாழ்க்கையை கண்டினியூ பண்ணுறதுக்கும் சிக்கல். இந்த மாதிரி ஒரு மனோபாவம் அது என்னன்னாக்கா மென்டல் ஸ்ட்ரெஸ் ஆகி ரொம்ப ப்ரெஷர் அதிகமாகி செய்கிற வேலையிலையும் ஓடாது, செய்கிற பிஸ்னஸ்லேயும் ஓடாது, இல்லை வாழ்க்கை வாழ்கிறதுலையும் முடியாது, பிள்ளைங்களை பார்க்குறதா வீட்டை பார்க்குறதா எதுவுமே ஓடாது நமக்கு. அப்படியே ஒரே எப்போவுமே மனம் அது செம்மையானால் மந்திரம் அது தேவையில்லைன்றது மாதிரி நீங்கள் உங்கள் 2 பேர்த்துக்குள்ளே, உங்கள் ஃபேமிலிக்குள்ளே, உங்கள் பேரண்ட்ஸுக்குள்ளே, அவங்க பேரண்ட்ஸு உங்கள் பேரண்ட்ஸு, நீங்கள் அவங்க 2 பேரும் இந்த 2 ஃபேமிலி மட்டும் 3வது ஃபேமிலியோ 3வது நபரையோ அல்லது திருமணமாகி வெளியே போன நபரையோ இன்க்ளூட் பண்ணாமல் உங்களோட ஃபாதர் அண்ட் மதரு, உங்கள் ஃபாதர் மதரு 2 பேருமே, அதுக்கப்புறம் மொத்தம் 6 பேர் மட்டும் உங்களுக்கு குழந்தைகள் இருந்தால் குழந்தைகள், இவங்க மட்டுமே வச்சுக்கிட்டு ஒரு டிசிஷன் எடுக்கிறது பெஸ்ட்டு. இதில் நபர் அதாவது அவங்க கூட பிறந்தவங்க இவங்க கூட பிறந்தவங்க அப்படின்னு சொல்லி யாராவது உள்ளே வந்தாங்கன்னா அவங்க ஒரு புள்ளி வச்சு கோலம் போட்டு உங்கள் கதையை சிக்கலாக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அந்த இதுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு 6ஆம் பாவம் தான் வேலை செய்யுது அப்படின்னா உறவினர்களே உங்களுக்கு பாவிகளாவோ அல்லது மகா பாவிகளாவோ மாறுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது இந்த டைம் ஆஃப் பீரியடு. இப்போ உத்தராயண காலத்தில் நீங்கள் நல்ல நல்ல முடிவுகள், நல்ல நல்ல திடமான முடிவுகள், எதிர்காலம் நோக்கிய
தரமான முடிவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு. ஏன்னா பிரகாசமாக இருக்குது. உங்களுடைய 3ஆம் இடத்துல இருக்கிற கேது தான் தடை செஞ்சுக்கிட்டு இருக்குது. ஒரு தைரிய குறைபாடு கொடுக்குது, ஒரு குழப்பமான மனநிலை தருது. ஏன்னா 5ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன்றது ரொம்ப, அதுவும் புதன் சாரம் பெற்ற சுக்கிரன் வேறு. அப்போ உங்களுக்கு நிறைய டெக்னிக்ஸ் எல்லாம் தெரியுது, ஆனால் அது இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தைரிய குறைபாடாக இருக்குது. அதை எப்படி வே ஆஃப் அது டெலிவரி அப்படின்றது அதில் ஒரு கம்யூனிகேஷன் ஒரு லேகாகி கிடக்குது. அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு அந்த முடிச்சு அவுத்து விட்றதுக்கு ஒரு 3வது நபர் தேவைப்படுறாரு. அந்த நபர் யாருன்றது உங்களுக்குள்ளே தேடுங்க, அவர் கண்டிப்பாக கிடைப்பார். இந்த மார்ச் ஏப்ரலுக்குள்ளவே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதிகபட்சம் மே மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த காணொலி பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் உங்களுடைய ஏதாவது ஒரு கேள்விக்கு பதில் தெரியணும் அப்படின்னம்னாக்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்தை போட்டு கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நான் அதிலே அனைவருக்கும் பதிலளிக்க ட்ரை பண்ணுறேன். மேலும் ப்ரீஃபாக என்னுடைய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு பிரியப்படுறவங்க உங்களுடைய ஜாதக குறிப்பு அல்லது பிறப்பு குறிப்பு, அதாவது டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்தை திரையில் பார்க்கக்கூடிய இந்த வீடியோவிலேயே திரையில் பார்ப்பீங்க. அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். யாரும் தயவுசெய்து கால் பண்ணாதீங்க. கால் பண்ணால் எடுக்கிறதுக்கு ஆள்கள் கிடையாது. அதனில நீங்கள் என்னிடம் தான் பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க, ஆசைப்படுவீங்க. நானும் உங்களுடைய நேரடியாக உங்களுடைய குறைகளையோ உங்களுடைய ஜாதக நிலைப்பாடு என்ன நிலவரம் அப்படின்றத சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கணுன்னாக்க நீங்கள் திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு அனுப்பணும் பட்சத்தில் நான் உங்களுக்கு என்ன மாதிரியான டேர்ம்ஸு, என்ன மாதிரியான கண்டிஷன்ஸுனாக்க ஃபார்மேட் என்ன இருக்கோ அதை நான் அனுப்பி வைக்கிறேன். அதே வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்புகிற வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கிறேன். அதை நீங்கள் கடைப்பிடிக்கும் பட்சத்தில் அதுக்குண்டான பதில்களை நீங்கள் விரைவில் கிடைக்கிறதுக்கு நான் வழி செய்கிறேன். நன்றி, வணக்கம்.